தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவருக்கு வணக்கம். நீங்க திமுகவை எதிர்த்துலாம் அவ்வளவு சீக்கிரத்துல சட்டசபையில அரசியல் பண்ணி மான மரியாதையோட வெளியே வர முடியாது சார். ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு முறைப்படி பதில் சொல்றதுக்கோ அதுக்கு காரணம் சொல்றதுக்கோ அது தாவேகா கட்சி கிடையாது, திமுக கட்சி. நீங்க கேட்கிற கேள்வி எதுவா இருந்தாலும் நீங்க அடுத்து பேச முடியாம உங்களை கேவலப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் அநாகரிகமான சொல்ல பயன்படுத்துறதும் திமுகவோட தாரக மந்திரமேவும். இன்னைக்கு நேத்து இல்ல, அவங்க ஆதி காலத்துல இருந்து இதே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெண்மணி ஜெயலலிதா அம்மையார் முதல்ல சட்டசபையில ஜெயிச்சு எம்எல்ஏ உள்ள போனதுக்கு அந்த அம்மையார் கேள்வி கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக சேலையை உருவி தலைமுடியெல்லாம் அவித்து கேவலப்படுத்தி நீ இந்த மேல கண்ணாடியை கூட பார்க்க கூடாது, பொம்பல்லாம் வீட்டுல உட்காந்து அடுப்புதுன்னு சொல்லி கேவலப்படுத்தி வெளியமிச்ச கட்சி அது. இது மட்டுமா, கலைஞர் ஆட்சியில ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த 27,000 சக்கரை மூட்டைகள், 27 மூட்டை கிடையாது, 27,000 சக்கரை மூட்டைகள், கிட்டத்தட்ட ஒரு ஊரோட பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு அடுக்கி வைக்கிற மூட்டைகள். சக்கரை மூட்டையை காணோம், எங்கேயும் அவங்ககிட்ட கொடுத்த மூடைன்னு கேட்டதுக்கு நம்ம கலைஞர் ஐயா சொன்னது, அத்தனை மூடையும் எறும்பு தின்றுச்சுங்க குடோன்ல வச்சிருந்த மூடையெல்லாம் அப்படின்ட்டாரு. 27,000 மூடையுமா எறும்பு தின்ற போது சரி பரவாயில்ல, சர்க்கரையை தான் திங்கும், மூடை எறும்பு திங்காதையா, அந்த மூடை எங்கேயா காலி மூடையான்னு கேட்டதுக்கு அதை கரையான் ஊடி வந்து சாப்பிட்டுருச்சுங்க அப்படின்னு அரசியல் பேசுறவங்க. கேட்கிற கேள்விக்கு ஏதாவது ஒரு குதர்க்கமா பதில் சொல்லி கேள்வியே கேட்க விடாம கேவலப்படுத்துறது திமுக தாரக மந்திரம். இன்னொரு ஒரு சட்டசபையில தமிழ்நாடு தனி நாடா வேணும் அப்படின்னு கேள்வி கேட்டப்ப திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க அம்மையாரு. அதுக்கு கலைஞர் சொன்ன பதில், பாவாடையை தூக்கி நாடாவை அவித்துப்பார் தெரியும் அப்படின்னு ரொம்ப மட்டமான கேவலமான பேச்சுகளால தலை சிறந்தவங்க திமுக கட்சி தலைவர்கள் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும். இப்ப மட்டுமா நம்ம தலைவரை பேச விட்டு போறாரு? விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சது நாகரிகமான அரசியல், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஊழலற்ற ஆட்சி, இளைஞர்களுக்கு தேவையான பண்ணணும் அப்படின்ட்டு 1000 கோடி வருஷத்துக்கு வருமானத்தை வேணான்னு விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும், ஏதாவது நல்லது பண்ணணும் உள்ள வந்த மனுஷன் அவருக்கு இப்படி பழி சொல்லோ இந்த மாதிரி கேவலமான பேச்சோ கேட்டு பழக்கம் இல்ல. அதை அவங்களுக்கு ஆயுதமா எடுத்து உங்களை இனிமேல் இப்படிதான் கேவலப்படுத்த நினைப்பாங்க, ஏதாவது பேசி உங்களை டெம்ப்ட் பண்ண நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி நேரத்தை கிடக்காம மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணுங்க சார். மக்களுக்கு தெரியும் சார் இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன அரசியல்ன்றது. அந்த காலத்துல ஏமாந்து வந்துட்டாங்க, இன்னும் மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க. திமுக நீங்க இதே அரசியல் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அடுத்த சட்டசபையில இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கீங்க, அடுத்த சட்டசபையில இங்க உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு கூட சட்டசபையில கிடைக்காத அளவுக்கு மக்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இது கண்டிப்பா ஒரு சட்டமன்ற தேர்தல், அடுத்த தேர்தல் நீங்க இதை அனுபவிப்பீங்க சார். நன்றி.